பார்வையாளரோட கெஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் வந்து மிக சுருக்கமாக என்னுடைய உரையை முடிக்க விரும்புகிறேன். இந்த திரைப்படத்தோட இயக்குனர் மிகச்சிறந்த இயக்குனராக டிஆர் பாலா. எப்படி ஒரு டிஆர் வந்து சினிமா துறையில் மிகப்பெரிய ஒரு கலக்கினாரோ அது மாதிரி வந்து டிஆர் பாலா வந்து அந்த கலக்க வேண்டும். ஏன்னா இந்த நிகழ்ச்சி நான் கலந்து கொள்ள மிக முக்கியமான காரணம் வந்து திருமலை வேந்தன் வந்து என்னோடய கிளாஸ்மேட்டு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் 40 வருடத்துக்கு நண்பர். அவர் எனக்கு வந்து என்னோடய ஜூனியர். நான் செகண்ட் இயர் வரும்போது ஃபஸ்ட் இயர் அவர் எடிட்டிங் படித்ததால் அவர் 2 இயர்ஸு. நான் ஃபைனல் இயர் வரும்போது அவர் என்னோட ஜாயின் பண்ணார். 40 வருஷமாகவே திருமலை வேந்தன் தெரியும். அதாவது வந்து சமீபத்தில் ஒரு வாழ்த்துறை வழங்கியதில் மிக அழகான நீ சுருக்கமாக எல்லாரையும் பற்றி பேசின ஒரே வாழ்த்துறை என்னோடய வாழ்த்துறையாக தான் இருக்கணும். ஏன்னா 40 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் சீனியராக இருக்கும்போது அவருக்கு பேசுவார். அதே இது இனிய மாலை பொழுது ஆரம்பித்தார் பாருங்க. அவர் ஒரு கதை சொல்லுவார். ஒரு அழகிய கிராமம், அதில் ஒரு அழகிய நதி. நாங்கள் ரேக் பண்ணும்போது அந்த கதையை சொன்னால் இவ்வளோ அழகாக ரேக் பண்ணுறோன்னா அவர் நினைக்க மாட்டார். அவ்வளோ அழகாக கதையை சொல்லுவார். நாங்கள் அவர் எங்களை ரேக் பண்ண மாதிரி ஆகிடும். அந்த கதையை நாங்கள் கேட்டால் வர மாதிரி ஆகிடும். அது மாதிரி எந்த கூச்சமும் இல்லாமல் சிறப்பாக அந்த கிடைத்த நேரத்தை மிக சிறப்பாக செலவு பண்ணக்கூடிய வேந்தன். அது மாதிரி ராஜேஸ்வரி வந்து என்ன புரட்சிகரன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. உண்மையான புரட்சிகர போராளி வந்து ராஜேஸ்வரி தான். ராஜேஸ்வரியை பார்த்தா பாதி பேருக்கு பயம், மீதி பேருக்கு நட்பு. அது 2 வகையிலும் அவங்க வந்து ஒருத்தருக்கு நண்பராக இருப்பாங்க, இல்லை எதிரியாக இருப்பாங்க. துரோகியாக மட்டும் அவங்க இருக்க மாட்டாங்க. அந்த வகையில் வந்து மிகச்சிறந்த பெண்மணி அவங்க இருவரும் தான் நான் இந்த விழாவில் கலந்துக்கிறது மிக முக்கியமான காரணம். அப்போ இந்த ட்ரைலரையும் சாங்ஸை பார்க்கும்போது உண்மையாக தமிழ் திரைப்படத்துறைக்கு ஒரு டீம் கிடச்சிருக்கு. நல்ல ஒரு இயக்குனர் டிஆர் பாலாங்கிற ஒரு நல்ல இயக்குனர் கிடச்சிருக்காருன்னு எனக்கு தெரிஞ்சது. உண்மையாகவே மிகச்சிறப்பாக இருந்தது. அந்த ஷார்ட்ஸில் இருந்து கலர்ஸில் இருந்து அது போல் வந்து முகின்ரா வந்து நீங்கள் ஒரு நல்ல ஆர்டிஸ்டாக ஹீரோ வரப்போகிறீங்க. இதே போல் வந்து எங்களோட எப்பவுமே நட்பாக இருக்கணும். அது மாதிரி வந்து ஹீரோயின் பவ்யா வந்து எனக்கு பார்க்க கொஞ்சம் சமந்தா மாதிரி எனக்கு தெரிஞ்சது. கொஞ்சம் அழகாக வந்து அந்த ஸ்மைல் வந்து ஏன்னா ஹீரோயினை சூஸ் பண்ணும்போதே என்னென்னா 2 விஷயம் தான் நாங்கள் பார்ப்போம். ஒன்று அவங்களோட கண், இன்னொன்று அவங்களோட ஸ்மைல். அந்த சிரிப்பு அழகாக இருந்ததுன்னா நிச்சயமாக வந்து பார்க்குறவங்கள தன்மைப்படுத்தும். அது மாதிரி வந்து பவ்யாவுக்கு வந்து அந்த ஸ்மைல் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாகவும் அழகாகவும் இருக்குது. நிச்சயமாக நீங்கள் வந்து உங்களுக்கு தமிழ் திரைப்படத்துறையில் இல்லை தென்னிந்திய திரைப்படத்துறையில் உங்களுக்கு ஒரு இடம் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு வேண்டுகோள், நீங்கள் வளர்ந்த பிறகும் இதே மாதிரி வந்து எங்களோட நட்பாகவும் அன்பாகவும் பணிவாகவும் இருக்கணுங்கிறது தான். அப்புறம் நீங்கள் ஒரு 10 பவுன்சரை வச்சுட்டு கதையை கேட்கறதுக்கு உங்கள் மேனேஜர் மூலமாக கதையை கேட்காதீங்க, டைரக்டர் மூலமாக கதையை கேளுங்க, எழுத்தாளர் மூலமாக கதையை கேளுங்க. அது வரைக்கும் எப்போல்லாம் நீங்களாம் ஆர்டிஸ்ட்லாம் வந்து டைரக்டர்கிட்ட கதையை கேட்டிங்களோ, எழுத்தாளர்கிட்ட கதையை கேட்டிங்களோ, அது வரைக்கும் தமிழ் சினிமா நல்லா இருந்துகிட்டே இருந்தது. என்றைக்கு மேனேஜரோ இல்லை உங்களுடைய பிஏக்களோ கதையை கேட்டு அவன்லாம் விளங்காதவன் தான் அங்கே வந்து உட்காந்துருப்பான். எங்கள் சினிமா துறையில் தோற்றவன் தான் அங்கே வந்து உட்காந்துருப்பான். அவன் எங்களை பார்த்து வந்து எங்கள் மேலே அவனுக்கு ஒரு கோவம் இருக்கும். நாங்கள் ஜெயிச்சவங்களை பார்த்து அவனுக்கு கோவம் இருக்கும் இல்லையா? அவங்க எங்களை ஃபில்டர் பண்ணுறதுனே இருப்பான். அவனுக்கு யார் சலாம் அடிக்கிறோனோ அவன் தான் அங்கே ஹீரோ கிட்ட போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது. அது மாதிரி நீங்களாம் இல்லாமல் மறுபடியும் வந்து பழைய சினிமா துறையில் ஹீரோவுக்கும் நாயகர்களுக்கும் நாயகியருக்கும் தொழில்நுட்ப கலைஞர்கள் வந்து ஒரு நேரடி ஆக்சஸில் இருந்ததுன்னா, படம் முடிஞ்ச பிறகு கூட நான் இப்போது 16 படம் பண்ணேன். 16 படத்தோட இயக்குநர்களோ நாயகர்களோ நாயகியரோ இன்னை வரைக்கும் நட்பாக இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு படம் முடிஞ்ச உடனே அதனோட இயக்குனருக்கே அடுத்த அந்த ஹீரோவோட பழக்கம் இல்லாமல் போயிடுது. அப்போது இந்த இண்டஸ்ட்ரி வந்து அப்படி ஒரு தொடர்பில்லாத இண்டஸ்ட்ரியாக, நட்பில்லாத இண்டஸ்ட்ரியாக மாறிடுது. அப்போ நட்பில்லாத போது என்னோடய படங்கள் தோல்வியாட ஆரம்பித்ததுக்கு நான் ஒரு காரணம் கண்டுபிடிச்சேன். ஏன்னா எப்போ வந்து படைப்பாளிக்கும் நாயகனுக்கும் நாயகருக்கும் வந்து ஒரு புரிதலின்மையோ இல்லை வந்து நட்போ இல்லையோ அந்த படம் வந்து ஜெயிக்காது. அவங்க மேலே முதல்ல எங்களுக்கு ஒரு அன்பு இருந்தால் தான், நட்பு இருந்தால் தான் அந்த படத்தை வந்து சிறப்பாக எடுக்க முடியும். அப்போது இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரிக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, நீங்கள் ஒரு நட்பாவோடு இருந்தீங்கன்னா நிச்சயமாக இப்போ பாருங்கள் இந்த யூனிட் வரும்போதே தெரிஞ்சிடும். அந்த யூனிட் வந்து ஒரு நட்பான யூனிட்டு, ஒரு யூனிட்டியோட இருக்குன்னு. இப்போ இந்த ஜின் யூனிட் வரும்போதே எல்லோரும் அந்த இதை போட்டுக்கிட்டு அந்த பனியனை போட்டுக்கிட்டு அவங்க டைரக்டர் பேர் வரும்போதோ இல்லை ஹீரோ பேர் வரும்போதோ ஒரு கூக்குரல்றது ஒரு மகிழ்ச்சி ஆரவாரம் இருக்கு இல்லையா? அது வந்து ஒரு புது யூனிட்டு, புதிய பிளட் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்குங்கிறது மிக அழகாக தெரியுது. அந்த வகையில் இந்த ஜின் திரைப்படம் நிச்சயமாக வெற்றியடையும். அது டிஆர் பாலா வந்து என்னென்னா அப்பா மாதிரி இல்லாமல், அப்பா உதயகுமார் அண்ணன் சொன்னார், அண்ணா நீங்கள் வந்து எஸ்ஏசி மாதிரி இந்த வழி நடத்தணும்னு. வேந்தருக்கு நான் சொல்கிறது என்னன்னா, நீ வழி நடத்தாமல் இரு. ஏன்னா அவனை பார்க்கும்போது எனக்கு தெரியுது அவன் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கான். அந்த ஆட்லாம் பண்ணதால் அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து அவனோடது வந்து வேறு மாதிரி ஒரு ஸ்டைல் இருக்குது, பொதுவான ஒரு ஸ்டைலில் இருக்குது. அதனால் நீ வந்து அவனை வழி நடத்தாத, பின்னாடி இருந்து அவனை பார்த்துக்கிட்டு போ, வழி தடம் மாறாமல் பார்த்துக்கிட்டு போ. நீ வழி நடத்தாத, தடம் மாறாமல் பார்த்துக்கிட்டு போ.
ஏன்னா அவங்க அம்மா வந்து எப்பவுமே சொல்லிகிட்டே இருப்பாங்க, என் பையன் எப்படி என் பையன் எப்படின்னு. சரி அம்மா சொல்கிறதே சொல்லிட்டு இருப்பாங்கன்னு தான் நான் நினச்சேன் உண்மையாகவே. படம் வரும்போது இது ஏதோ வரும் ராஜேஸ்வரிக்காக தான் நான் வந்து அந்த விழாவுக்கு. ஆனால் இங்கே வந்த பிறகு வந்து ஒரு நல்ல திரைப்படத்துக்கு நான் வந்து கலந்துக்கிட்டு இருக்கேன்னு வந்து படம் பார்த்த பிறகு எனக்கு தெரிஞ்சுது. ஒரு வெற்றியான படத்தில் ஒரு சிறப்பான ஒரு யூனிட்டில் நான் வந்து வாழ்த்துறை வழங்க வந்தேன் அப்படின்னு எனக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து மேடையில் வரும்போது பார்த்தா ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸாக உட்காந்துருக்காங்க. கேஆர்லேருந்து அரவிந்த் ராஜ்லேருந்து உதயகுமார்லேருந்து நாள்லேருந்து எல்லாமே ஃபிலிம் ஸ்டூடெண்ட்டாக உட்காந்துருக்கோம். அந்த வகையில் இப்போ வேந்தனும் எங்களோட ஜூனியர் தான். அவர் உங்கள் வர வாய்ப்பு இல்லாமல் போன உங்கள் மகன். அது மாதிரி திரைப்படத்தை சொல்லும்போது ஆரம்பிக்கும் போது நல்லா ஆரம்பிச்சா பாருங்க. ஏன்னா அவர் ஃபிலிம் ஸ்டூடெண்ட்டு. தாமஸ் ஆல்வா எடிசனையும் லூமியர் பெருதர்ச்சியும் ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு போகணுன்னு முதல் பாடம் சொல்லிக் கொடுக்குறது அதுதான். அதை வந்து முதல் விழாவில் அதை சொல்லிட்டார். அந்த வகையில் மிக சிறப்பான ஒரு இந்த திரைப்படத்துறை மிக நல்லா இருக்கணும். கேஆர் சார் பற்றி சார் சொன்னார் வந்து உதயகுமார் அண்ணன். எனக்கு வந்து ஒரு ரெண்டு விமர்சனங்கள் லைஃப்பில் வந்து 2 விமர்சனங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒன்று என்னென்னா, நான் அதிரடி படைன்னு ஒரு படம் எடுத்திருந்தேன். அதுக்கு முன்னாடி வந்து புலன் விசாரணை, கேப்டன் போகிறோம், செம்பருத்தி 3 வந்து பெரிய ஹிட்டு. இப்போ இந்த படத்துக்கான ஓப்பனிங் வந்து மிக பிரம்மாண்டமான ஓப்பனிங். படம் இதுவாக இருக்குது. அடிச்சு பிடி உள்ளே வராங்க. உள்ளே வரும்போது எனக்கு விமர்சன கடிதம் ஒன்று வந்தது. அது என்னென்னா, அது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இருந்தாலும் கேஆர் சாரோட இருந்து அதை சொல்லும்போது அது வேறு ஒரு இதோடு லிங்க் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். அதை நான் பார்த்தேன். பார்த்தா ஒரு முன்னாடி 15 காசு கடிதம் இருக்கு இல்லையா, அதில் மேலே வந்து இருந்தது. பார்த்தா ஏதோ எழுதியிருக்கு. அது பார்த்தா தமிழ் மாதிரி தெரியுது. அப்புறம் பார்த்தா கொஞ்சம் தெலுங்கு மாதிரி தெரியுது. அப்புறம் அடுத்த லைன் பார்த்தா கன்னடம் மாதிரி இருக்குது. அப்புறம் அடுத்தது சான்ஸ்கிரிட் மாதிரி இருக்குது. ஒரு 8 லைன் தான் இருக்குது. அது என்னன்னே என்னால் படிக்க முடியல. ஒரு மொழி மாதிரி இருக்குது. அப்புறம் பின்னாடி திருப்பி பார்த்தேன். அவர் அதில் எழுதிருந்தான், நீங்கள் இதை படித்தே இல்லையா, இது என்ன மொழின்னு உனக்கு புரியல, அது மாதிரி உன் படமும் எனக்கு புரியல. அது விமர்சனம் எனக்கு கோவம் வரல. அந்த விமர்சனம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மாதிரி வந்து கேஆர் சார் இப்போ வரும்போது விமர்சனம் என்னை பற்றி சொல்லியிருந்தார். இந்த பெப்சியை வந்து உடைக்கணும்னு வந்து ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிருந்தான். கடவுள் கொடுத்த தண்டனை வந்து அவனை பெப்சியில் தலைவராக உட்கார வச்சிருக்கேன். இப்போ காப்பாற்ற போராடுறான். அன்னைக்கு உடைக்கிறதுக்கு போகிறேன்னா இப்போ காப்பாற்றுறதுக்கு போராடுறோம். ஆனால் சார், நீங்கள் சீனியர், நான் சொல்கிறேன், 2த்துக்குமே சரியான காரணம் வந்தது. அன்னைக்கு பெப்சியோட தலைமை ஒரு அதிகாரபூர்வமான இல்லை ஒரு டிக்டேட்டர்ஷிப்பில் இருந்தது. அன்றைக்கி வந்து படைப்பாளிகள் வந்து தங்களுடைய மூச்சை வெளிவிட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அன்றைக்கி வந்து அது சரியான அவங்கள வழி நடத்தணும் தான் நினச்சோமே தவிர அவங்கள அழிக்கணும்னு நினச்சோம். அது சரி பண்ணணும்னு நினச்சோம். இன்றைக்கி வெளியே இருந்து பண்ணதை உள்ளே இருந்துக்கிட்டு அவங்க பண்ண தப்புகளோ இல்லை அவள் ஏதாவது தவறு பண்ணால் அதே சபையில் இருந்துட்டு இதெல்லாம் சரியில்லை, இது சரி பண்ணணுங்கிற ஒரு இடத்துல தான் நான் உட்காந்துருக்கேன் தவிர அன்றைக்கி என்ன காரணமோ அதே காரணம் தான். அன்றைக்கி வெளியேருந்து போகிறோன்னா இன்றைக்கி உள்ளேருந்து போகிறோம். 2 ஒன்று தான். என்னை பொறுத்த வரைக்கும் 2 ஒன்று தான். இன்றைக்கி சார்லாம் வந்து என்னென்னா, அவர் சொன்ன மாதிரி வந்து கேஆர் சார் வந்து மிகப்பெரிய ஜீனியஸ். அவர் நினச்சா ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். அவ்வளோ மிகப்பெரிய ஜீனியஸ் அவர். இன்றைக்கி சினிமா இண்டஸ்ட்ரி ஒரு சிரமமான நிலையில் இருக்குது. அதை அவரோட அறிவு வந்து சரியான இடத்துல பயன்பட்டால் இந்த இண்டஸ்ட்ரியை அவரால் காப்பாற்ற முடியும். எனக்கு அவர் மேலே மிகப்பெரிய ஒரு இது ஏன்னா அவரோட நான் வந்து கொஞ்ச நாள் இணைந்து பயணித்தேன். அவர் தலைவராக வந்து ஃபில்ம் இதில் தமிழ் திரைப்பட தயாரிப்பு சங்கத்தில் இருக்கும்போது நான் அவரோட இணைந்து ஈசி மெம்பருக்கு போடும்போது அவரோட ஒரு 6 மாதம் ஒரு 10 மாதம் வந்து அவரோடவே நான் வந்து பயணித்தேன். அப்போது ஒரு படம் ரிலீஸ் அப்போது அந்த படத்தோட பிரச்சனை என்ன, உதவி கேட்க வரவன் நல்லவனா ஏமாத்துறானா அதை வந்து டிசைட் பண்ணுவார். அதுக்கேற்ற மாதிரி அந்த முடிவு எடுப்பார். வர்றவன் வந்து தப்பு பண்ணாவனா அவனை காலி பண்ணிவிடுவார். அது எது சரியோ அதை மிக சரியாக பண்ணுவார். அந்த அளவுக்கு அறிவுபூர்வமாகவும் அது எப்படி சாதுரியமாகவும் செயல்படுத்தக்கூடிய சிறப்பான ஒரு தமிழ் சினிமாவை படைப்பாளியாக மட்டும் இல்லாமல் அது உருவாக்குற ஒரு இடத்துல இருக்கார். அதனால் இன்றைக்கி நீங்களாம் ஒரு இடத்துல இருக்கீங்க. இன்றைக்கி வழக்கமாக நான் சொல்கிற விஷயத்த நான் சொல்கிறேன். என்னன்னா, தயாரிப்பாளர்களுக்கு இந்த படம் இன்றைக்கி எடுத்திருக்காங்க. இந்த படத்தை இதுபோல் இன்றைக்கி வந்து ஒரு 300-400 படங்கள் இருக்குது. இந்த படங்களை வந்து வெளியிடுறதுக்கு ஒரு சிண்டிகேட் ஃபார்ம் பண்ணி வாரத்துக்கு ஒரு 4 படம் பண்ணுறோம்னா, இன்றைக்கி வந்து இந்த படத்தை நேற்று ஒரு படம், இன்றைக்கி ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு, ஆகப்போகுது நாளைக்கு காலையில். ஒரு 100 தியேட்டர் எடுக்கிறதுக்கு அந்த படத்தை வந்து ஏறக்குறைய ஒரு 7-8 கோடியில் செலவு பண்ணி படம் எடுத்திருக்காங்க. ஆனால் அந்த படத்தை ஒரு 100 தியேட்டரை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவங்க இன்னொரு 1 கோடி செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. அது ஆனால் அந்த படத்துக்கு தியேட்டர் கிடைக்குமா கிடைக்காதா, எந்த தியேட்டரில் போட போகிறாங்க, நாளை வரைக்குமே அந்த தயாரிப்பாளருக்கு தெரியாது. இன்றைக்கி தான் அதை தான் நீ தயாரிப்பார் நிலைமை. அது மாதிரி இதுபோல் பிரச்சனைகள் வந்து தயாரிப்பாளருக்கு 100 பிரச்சனைகள் இருக்குது. இன்றைக்கி வந்து வருமானம் வரக்கூடிய ஒரு தியேட்டர் இருந்தால் அவர் தெரியும். ஒரு தேட்டர் வாங்கும்போது எக்ஸிபிட்டர் வந்து அதனோட ப்ரொஜெக்டரும் வாங்கி வச்சுக்கணுங்கிறது தான் ரூல். ஆனால் இன்றைக்கி அந்த ப்ரொஜெக்டர் காசையும் வந்து தயாரிப்பாளர் தான் கொடுக்குறாங்க.
இன்றைக்கி ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 7லேருந்து 10 லட்சம் சினிமா டிக்கெட்டுகள் விற்கப்படுகின்றன. அதுக்கு வந்து ஒரு டிக்கெட்டுக்கும் 15 காசு வந்து 15 ரூபா வந்து வசூலிக்கப்படுகிறது. ஏறக்குறைய 2 கோடி ரூபா ஒரு நாளைக்கு வந்து இல்லை இப்போ 30 ரூபானா இவங்களுக்கு 15 ரூபா வருது. அதை வந்து அது ரெண்டாக பிரிச்சுக்கிறாங்க. ஓனருக்கு 15 ரூபாயும், அதை புக் மை ஷோவுக்கு 15 ரூபாயும், இவங்களுக்கு 15 ரூபா பிரிச்சுக்கிறாங்க. அப்போ ஏறக்குறைய வந்து 2 கோடி ரூபா ஒரு நாளைக்கு வந்து அதில் கலெக்ஷன் வருது. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 60 கோடி ரூபா வருது. அது எல்லாம் யாரோட இதுக்கு வருதுன்னா தயாரிப்பாளர்களோட பணத்தில் தான் வருது. அதுபோல் வந்து விளம்பரம் வரதா இருந்தாலும் என்ன மாதிரி தயாரிப்பாளருக்கு 100 வகையில் வருமானம் வருது. ஆனால் அந்த வருமானம் தயாரிப்பாளருக்கு வருதான்னா தயாரிப்பாளருக்கு வந்து சேர்றதே இல்லை. நஷ்டம் மட்டும் தயாரிப்பாளருக்கு வந்து சேரும். படம் ஓடலையா, மறுநாள் காலையில் எல்லோரும் தயாரிப்பாளர் ஆஃபீஸில் இருப்பாங்க. படம் ஓடிச்சுன்னா இன்றைக்கி காலைல என் நண்பர் சுந்தர் எனக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப் அனுப்பிச்சிருந்தார். சொல்லுமணி ப்ரொடியூசர்ஸ் நிறைய வேலை இருக்குது, அதை விட்டுட்டு உங்களே எதுக்கு சண்டை போட்டிருக்கான்னு தெரியல. என் படம் மதகதை ரிலீஸ் ஆகி 5 மாதம் ஆயிடுச்சு, இன்னும் அதோட ஷேர் என்னால் வாங்க முடியல. ஒரு தயாரிப்பாளரோட நிலைமை இதுதான். அப்போ தயாரிப்பாளர் சங்கம் பண்ண வேண்டிய முதல் வேலை தயாரிப்பாளருக்கு. இப்போ நான் வந்து பெப்சி பிரசிடெண்ட்டாக இருக்கேன். என்னுடைய உறுப்பினர்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை முதல்ல பண்ணிவிட்டு அடுத்த வேலையை பண்ணுறேன். அதுபோல் தயாரிப்பாளர் சங்கம் இருக்குது. அவங்க தங்களுடைய உறுப்பினர்களுக்கு என்னெல்லாம் முதல்ல பண்ண முடியுமோ அவங்க தயாரிக்கிறதுக்கு, வெளியிடுறதுக்கு, மார்க்கெட் பண்ணுறதுக்கு, மார்க்கெட் பண்ணவருக்கு அந்த படத்தை வந்து திருப்பி தயாரிப்பாளர் வந்து சேர்கிறதுக்கு, பல வகையில் வருகின்ற வருமானம் தயாரிப்பாளருக்கும் வந்து சேர்க்கிற மாதிரி. இன்றைக்கி வந்து ஒரே ஒரு பாட்டுக்கு நான் டைரக்ட் பண்ண பாட்டு, நான் ஓன் ப்ரொடக்ஷன், அந்த பாட்டை நான் இன்றைக்கி ஸ்டேஜில் பாடினோம்னா நான் ஒரு நாளும் 2 லட்ச ரூபா பணம் கொடுக்க வேண்டியிருக்கு. இது மாதிரி பல லட்சங்கள் யாரோ சாப்பிட்ருக்காங்க. ஆனால் அதில் ஒரே ஒரு காசு கூட என்னை வந்து சேர்றதில்லை. இதையெல்லாம் சரி பண்ணால் நிச்சயமாக தயாரிப்பாளருக்கு லாபம் வரும். அப்போ வந்து சண்டை இல்லாமல், யார் கூட சண்டை போடுறோம், என்ன சண்டைனே இல்லாமல் ஏதோ ஒரு நடந்துகிட்டே இருக்குது. அப்படி இல்லாமல் தயாரிப்பாளர் உண்மையாக பிரச்சனை இருக்கா, கேஆர் சார் சொல்லட்டும், என்ன தப்பு இருக்கணும்னா சொல்லட்டும், அந்த தப்பை நாங்கள் சரி பண்ணிக்கிறோம். ஏன்னா இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும். அவரும் இண்டஸ்ட்ரியில் ஏற்கனவே 40-50 வருஷமாக இருக்கார். நான் வந்து 40 வருஷம் ஆகிடுச்சு இண்டஸ்ட்ரிக்கு. நாங்கள்லாம் எல்லாரோட அதிகமான தொழிலாளர்கள் தான் இந்த இண்டஸ்ட்ரியில் 30-40 வருஷம் இருந்துகிட்டே இருக்காங்க. தயாரிப்பாளர் வந்து 5 வருஷம் 10 வருஷம் இருக்காங்க. இது மாதிரி 30 வருஷம் இருக்கிற தயாரிப்பாளர்கள் இந்த சினிமாவில் ஒரு 10 விரல் வீட்டில் இல்லைனா ஒருத்தர் 2 பேர், 4 பேர், 5 பேர். அப்போது தயாரிப்பாளர்களோட இந்த சினிமா வந்து தொழிலாளருக்கு மிக முக்கியமான மிக சொந்தமான இதுவாக இருக்கும். அப்போது அவங்க நல்லா இருக்கணும், இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும். நான் எங்களுடைய மேடையில், எங்களுடைய ஜென்ரல் பாடியில், பெப்சியோட ஜென்ரல் பாடியில் ப்ரொடியூசர் நல்லா இருந்தால் தான் தொழிலாளி நல்லா இருக்க முடியும்னு சொல்லக்கூடிய தைரியத்தை நான் வச்சுருக்கேன். முன்னாடிலாம் வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலில் பெப்சியை திட்டினா கை தட்டுவாங்க, பெப்சியில் ப்ரொடியூசரை திட்டினா கை தட்டுவாங்க. இன்றைக்கி நான் அந்த நிர்வாகத்துக்கு வந்த பிறகு தயாரிப்பாளர் பற்றி ஒரு குறையும் சொல்ல முடியாது. யாரோ இன்றைக்கி ஒரு 10% 20% பணம் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். 80% தயாரிப்பாளர்கள் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை மிக ஒழுங்காக கொடுத்துட்ருக்காங்க. அப்போ அவங்க நல்லா இருக்கணுங்கிறது தான் எங்களோட நோக்கம். அது புரிதலின்மையாக சில விஷயங்கள் நடக்குது. அதை வந்து கேஆர் சார், நீங்கள் உங்களுடைய பழைய ஃபார்முலா அப்படி அதை சரி பண்ண முடிஞ்சிங்கன்னா அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த வகையில் ஒரு ஃபார்முலா வச்சுருக்காரு அவர்கிட்ட. அந்த ஃபார்முலா படி, அது என்ன ஃபார்முலா அவருக்கு தெரியும். அது ஃபார்முலா படி ஒருவேளை நாங்கள் தப்புன்னா நீங்கள் என்ன எப்போ வேணாலும் கூப்பிடலாம். கேஆர் சார் அவருக்கு எல்லா ரைட்ஸ் இருக்குது. சினிமா துறையில் சீனியரு, ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் என்னோட சீனியரு, அது மட்டும் எல்லா துறையிலும் அவருக்கு ஒரு நாலேஜ் இருக்குது. கூப்பிட்டு நீங்கள் பெப்சியோட தவறுது இல்லை செல்லுமணி உன்னோட தவறுதுன்னு சொன்னால் அதை திருத்திக்க நாங்கள் தயாராக இருக்கோம். ஏன்னா சினிமா நல்லா இருக்கணும். வந்து சினிமாவில் தான் இன்றைக்கி அண்ணா ஆர்வி உதயகுமார் சொன்ன மாதிரி எங்கேயோ ஒரு ஊரில் இருந்த நான் வந்து இன்றைக்கி தமிழகம் முழுக்க அறியப்பட்டவனாக இருக்கிறது காரணம் வந்து அந்த தமிழ் சினிமா தான். அந்த தமிழ் சினிமா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுல நானும் ஒருத்தர். அதனால் தமிழ் சினிமா நல்லா இருக்குது. என்ன விதமான காம்ப்ரமைஸுக்கும் வர நாங்கள் தயாராக இருக்கணுங்கிறத வந்து இந்த மேடையில் ஒரு சொல்லிவிட்டு, இந்த படம் உண்மையாகவே நான் சும்மா இதுக்காக சொல்ல, இந்த படம் பார்க்கும்போது எனக்கு தெரியுது ஒரு வெற்றி படத்தோட ஒரு விழாவுக்கு நம்ம வந்திருக்கோம்னு தெரியுது. ஒரு மிகச்சிறந்த இயக்குனரை நாளைக்கு நான் வந்து நாளைக்கு சொல்லலாம், பாலா உன்னோட ஃபஸ்ட் படத்துக்கு நாங்கள் வந்து வாழ்த்தணும் ஒன்று அப்படி சொல்லுவோம். ஏன்னா அவர் மிகப்பெரிய ஒரு இயக்குனர் வருவார், நிச்சயமாக வருவார். அவரும் நாளைக்கு வந்து ப்ரொடியூசருக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்கணும். ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை, ஹீரோ இன்றைக்கி வந்து இப்போ ஆர்டிஸ்ட் மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து பெரிய லெவலான பிறகு ப்ரொடியூசர்ஸ் அவங்கள மீட் பண்ண முடிய மாட்டேங்குது. அது மாதிரி இன்னொன்று என்னென்னா, மிக வருத்தமான விஷயம் எல்லாருக்குமே நான் சொல்கிறேன். நாங்கள் முன்னாடி வந்து ரெக்கார்டிங் போகும்போது அது என்ன மியூசிக்கு நாங்கள் காதால் கேட்போம். அப்புறம் வந்து டியூன் போடும்போது அது என்ன டியூன் கேட்போம், எங்கள் காதில் கேட்கும். நம்ம ரெக்கார்டிங் போகும்போது வந்து அதில் வந்து கீபோர்டில் இருக்காங்களா, இல்லை வந்து லைவ் மியூசிக்கா, இல்லை வந்து ரிதம்ஸா, எல்லாமே அங்கே கேட்டு அது சந்தோஷப்படுவோம். ஆனால் இன்றைக்கி போகும்போது இன்னும் இதுதான் கேட்டுன்னு இருக்கும். அவங்க மாதிரி ரசிச்சிட்டே இருப்பாங்க. எப்படி வந்து நம்ம வந்து ப்ளூடூத் வச்சு பேசிட்டு அம்பாடு பைத்திய மாதிரி சிரிச்சுட்டு போகிறான் ரோட்டில், அது மாதிரி நாங்களும் வந்து இதை கேட்டுக்கிட்டே ஓகே ஸ்பாட் நல்லா வந்திருக்குன்னு சொல்லுவோம். அப்புறம் இன்னொரு விஷயம்னா, அப்போது அந்த குழந்தைய கையில் எடுக்க முடியாது. ஒரு குழந்தை இருக்கு வச்சுங்க,
ஒரு பெற்ற குழந்தைய கையில் கொடுக்கும்போது அந்த குழந்தை வந்து ஒரு சாலிடாக ஒரு ஃபிசிக்கலாக கையில் இருந்தால் எப்படி இருக்கும்? அது தொட்டு பார்க்கும்போது ஒரு தாய்க்கு எவ்வளோ ஒன்று இருக்கும். அது போல தான் இருக்கணும். அப்படி தான் இசை இருக்கணும். அப்படி தான் கதை இருக்கணும். இப்போ கதையை யாருக்கா சொல்லணும்னு நினச்சா முதல்ல ஹீரோஸ் என்ன தெரியுமா பண்ணுறாங்க? எங்களுக்கு மெயிலில் அனுப்புங்கிறாங்க. குழந்தைய மெயில் அனுப்புகிற மாதிரி தான். ஒரு குழந்தைய பார்க்கணுன்னா மெயில் அனுப்பிச்சா குழந்தை எப்படி இருக்கும்? அப்படி தான் ஸ்கிரிப்டை வந்து மெயில் அனுப்பிச்சா அப்படி தான் இருக்கும். அதை நான் சொல்லும்போது என்னுடைய இது வரும்போது உன்னை பார்த்து நான் கதை சொல்லும்போது நீ எங்கே ரசிக்கிற எங்கே ரசிக்கலைங்கிறது தெரியும். அந்த கதையை என்னால் சொல்ல முடியும். ஆனால் மெயில் அனுப்பிச்சா நான் முதல்ல வந்து தமிழை யோசிக்கணும், இங்கிலீஷில் ட்ரான்ஸ்ஃபர். ஏன்னா உனக்கு கூட இருக்கிறவங்களாம் வந்து தமிழ் தெரியாதவனா இருக்கான். அவன் இங்கிலீஷில் படிக்கணும். அவன் பார்த்து ஓகே பண்ணால் தான் நீங்கள் அது படிப்பீங்க. அப்போ அவனுக்கு இங்கிலீஷில் அனுப்பணும், உங்களுக்கு தமிழ் அனுப்பணும். என்னோடய மூலையை நான் தமிழ்லேருந்து தெலுங்கு இங்கிலீஷுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அந்த அளவுக்கு சரியாக வருமானு சொல்ல முடியாது. இதையெல்லாம் இல்லாமல் நீங்கள் கதையை தப்பாக பேசினா என்னை வந்து மன்னிச்சிடுங்க. நாயகர்கள் நீங்கள் கதையை ஸ்கிரிப்டை வந்து மெயிலில் கேட்காதீங்க, மெயிலில் பார்க்காதீங்க. டைரக்டர்கிட்டையோ ரைட்டர்கிட்டையோ நேரடியாக உங்கள் கதையை கேளுங்க தான் இந்த ஜின் மூலமாக நான் உங்களுக்கு சொல்ல வர வேண்டுகோள். இந்த வேண்டுகோளை நீங்கள் தயவுசெய்து ஏற்றுக்கணும். அப்புறம் இந்த ஜின் படம் வந்து ஏன்னா இது வரைக்கும் வந்து பேய்னா ஒரு பயம்தான் நமக்கு எல்லோரும். அந்த பேயையே நாயாக்கி அதை ஒரு பெட்டாக்கி அதை வளர்க்குற ஒரு படமாக இங்கே ஆக்கியிருக்காங்க. அந்த பேய் இனிமேல் தமிழ் சினிமாவை பார்த்து பேய் தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த பேய்ங்கிற பயம் போயிட்டு குழந்தைங்களுக்கு வந்து பேய் வந்து ஒரு விளையாடுற ஒரு பொம்மை மாதிரி ஆயிடுச்சு. அந்த பட்டணத்து பூதம் வந்து இது மாதிரி ஜீபும்பை மாதிரியோ இல்லை வந்து ஒரு கார்ட்டூன் கேரக்டர் மாதிரி ஆயிடுச்சு இதை வந்து பார்க்கும்போது. ஆனாலும் அந்த டெரர் கிரியேட் ஆகுது. உண்மையாக மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன், ஹீரோயின் மிக ரொம்ப அழகாக இருக்காங்க, இனிமையாக இருக்காங்க. அதை விட வந்து அந்த சாங்ஸ் வந்து உண்மையாக வந்து 3 சாங் கேட்டோம், 3 வந்து பிரம்மாண்டமாக இருக்குது. அதோட ஒரு ப்ளஸ் என்னென்னா நீங்கள் ரீரெக்கார்ட் பண்ணும்போது அந்த ட்ரைலர் நீங்கள் ரீரெக்கார்ட் பண்ணீங்க, அது உண்மையிலே அது வேறு லெவலில் இருந்தது. அது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லாக வந்து ஒரு டெரர் அதை க்ரியேட் பண்ணிங்க. இதில் ஒரு சாஃப்ட்னஸ் வந்து அதில் வந்து ஒரு டெரர் க்ரியேட் பண்ணிங்க. எந்த இளைஞர்களுக்கு வந்து மியூசிக்கில் வரவங்களுக்கு வந்து ரீரெக்கார்டிங் சென்ஸ் இருக்கோ அவங்க மிக சிறந்த இசையமைப்பாளர் நிச்சயமாக மாறுவாங்க. நீங்கள் நிச்சயமாக மிக சிறந்த இசையமைப்பாளர் வருவீங்க. உங்களுக்கும் அதே வேண்டுகோள் தான். இதே போல் நீங்கள் பணிவோடும் அன்போடும் நட்போடும் தயாரிப்பாளர்களோட இயக்குநர்கள் இருக்கணுங்கிறது தான் நான் உங்கள்கிட்ட வைக்கிற வேண்டுகோள். அந்த ஜீன் திரைப்படத்தில் இருக்க அனைத்து குழுவினருக்கும் தயாரிப்பாளருக்கும் குறிப்பாக என்னுடைய சகோதரி ராஜேஸ்வரிக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. உதயகுமார் சார் வந்து என்ன சார் குட்டிமா சாங், அது குட்டிமா சாங் ரொம்ப ரசிச்சிருக்காரு. நாங்களாம் தத்துவ சாங் ரசிப்போம், சென்டிமெண்ட் சாங் ரசிப்போம். உதயகுமார் சார் தான் அந்த குட்டிமா மாதிரி சாங் ரசிப்பார். அவர் அப்டேட்டில் இருக்கார். செருமொழி சார் வந்து ஒரு ரகசியத்தை சொன்னார். இப்போ நானே அதை கற்றுக்குறேன். கதாநாயகை செலக்ட் பண்ணும்போது நாங்கள் கண்ணை பார்ப்போம், அப்புறம் சிரிப்பை பார்ப்போம்னு. இப்போ தான் தெரியுது ஏன் ரோஜா மேடத்தை செலக்ட் பண்ணாங்கன்ட்டு. அவங்க சிரித்தா அவ்வளோ அழகாக இருக்கும், மல்லிகைப்பூ மாதிரி இருக்கும். அந்த சிரிப்பு உள்ளதான் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. படத்துக்கு மட்டும் இல்லை, லைஃப்பை செலக்ட் பண்ணிட்டார். இப்போ எந்த அளவுக்கு அவங்க சிரிப்பு கவர்ந்து இருக்கு பாருங்க. செல்வமணி சாரை பற்றி ஒன்று இப்போ என்ன இப்போ நிறைய இப்போ பரபரப்பாகவும் படபடப்பாகவும் என்ன இப்படி டென்ஷன் இருக்கிறதும் அவர் ஒருத்தர் தான். அவர் முதல்ல இயக்குனர். முதல்ல எங்கள் இயக்குனர் சங்கத்தில் தான் செக்ரட்டரியாக இருந்தார், அப்புறம் தலைவரானார். அதுக்கப்புறம் பெப்சி தலைவர் ஆகிட்டார். பெப்சி தலைவர் ஆனாலும் ஏதாவது மீட்டிங் போகிறோம், ஏதாவது இப்போ பையனூரில் போய் ஒரு பில்டிங் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா எல்லா சங்கத்துலேயும் வர வைப்பாங்க. அப்போ போமணி கேட்பார், நம்ம சங்கத்தில் எத்தனை பேர் வராங்க அம்பார். சார் நம்ம சங்கத்தில் ஒரு 50 பேர் 60 பேர் வரேன் சார். நம்ம வேறு யாராவது பார்க்க போகிறோந்தா அப்போ கேட்பார், நம்ம சங்கத்துலேருந்து யார் வராம்பார். இப்போ எப்போ பார்த்தாலும் நம்ம சங்கத்துலேருந்து யார் நம்ம சங்கம் பாரு. இந்த தயாரிப்புள்ள மீட்டிங் இருந்துச்சு, ரொம்ப நாளாக தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு பேச்சுவார்த்தைகள். ஆனால் தயாரிப்புள்ள முன்னாடி நாங்கள் அதிகம் திட்டு வாங்கியிருக்கோம். நான் திட்டு வாங்கியிருக்கேன், என்னை விட அதிகம் திட்டு வாங்க உதயகுமார் சார் தான். அண்ணா சும்மா இருக்கேன் பாரு. ஏன்னா எல்லா இடத்துலையுமே தயாரிப்பு சப்போர்ட்டாக பேசுவார். ஒவ்வொரு வார்த்தையும் தயாரிப்பு அக்கறையில் தான் அவர் எங்களையும் கிடச்சிருக்காரு. அவரோட எல்லாம் பேசியாச்சு, அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் ரெடி பண்ணியாச்சு, எங்களுக்கு வந்துருச்சு. இப்போ மறுநாள் கையெழுத்து போடணும். நான் நைட்லாம் படித்து பார்க்குறோம், உதயகுமார் சார் படித்து பார்க்குறாரு. நைட்டு நாங்கள் 2 டிஸ்கஸ் பண்ணுறோம். அதில் ஒரு பாயிண்ட்டு இதை கொஞ்சம் பேசிட்டு அப்புறம் கையெழுத்து போடலாம் அப்படின்ட்டு தலைவர் சொல்லிட்டாரு. நானும் ஓகேன்ட்டோம். மறுநாள்
மதியம் 3 மணிக்கு எங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு தயாரிப்பு சங்கத்தில் போய் நாங்கள் கையெழுத்து போடணும்ட்டு. காலையில் தயங்கி சார்கிட்ட கேட்குறேன், சார் இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் பேசிவிட்டு அப்புறம் கையெழுத்து போடலாம் சார்ன்ட்டு. டக்குன்னு கோவம் வந்துச்சு. உங்கள் சங்கத்தை நீங்களே பார்த்துக்கிட்டார். இது வரைக்கும் நம்ம சங்கம்னாரு, திடீர்னு உங்கள் சங்கத்தை நீங்கள் பார்த்துக்கலான்ட்டு டென்ஷனாக போன வச்சுட்டாரு. சரி, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போச்சு. சரி, மனசு கஷ்டத்தை உதயகுமார் சொல்லி மனசை ஆற்றிக்கலாம் அப்படின்ட்டு அவருக்கு ஃபோன் பண்ணுறேன். உதயகுமார் சாருக்கு எடுத்தார். என்ன தம்பினார். இல்லை சார், இந்த மாதிரி நாளைக்கு கையெழுத்து போடணும்னு சார் சொன்னேன். சொல்லும்போது சொன்னார், உங்கள் சங்கத்தை நீங்கள் பார்த்து சொன்னாரா அப்படின்னாரு. இப்போ தான் போன வச்சான். அதே டைலாக் இவர் சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கு முன்னாடி அவர் பேசியிருக்காரு உதயகுமார் சார். அவரும் இதே மாதிரி திட்டு வாங்கியிருக்காரு. அப்போ எனக்கு சந்தோஷம். உதயகுமார் சார் சிறுவன் சார் திட்டு வாங்கியிருக்காரா, ஓகேப்பா. எனக்கு அந்த மன கஷ்டம் அப்படி பறந்து போச்சு. எதுக்கு சொல்கிறேன்னா, தயாரிப்பாளர்கள் இருக்க வேண்டும். முழுக்க தயாரிப்பாளர்கள் அக்கறையில் தான் அவர் அவ்வளோ ஈடுபட்டார். இயக்குனர் சங்கம் மட்டும் இல்லை, எங்கள் சங்கத்து கூட மேக்கப் யூனியன் வந்திருக்கோம், காஸ்டியூம் யூனியன் வந்திருக்கோம். எல்லாருமே நான் கூட பார்த்தோம். அங்கே எல்லாருமே எங்களை தான் அடக்குனார். அவர் எங்களை தான் திட்டினார். தொழிலாளர்களை தான் இரு சும்மா இருங்க அன்பார், உங்களுக்கு கொடுத்தா நாளைக்கு பிடிச்ச தொழில் நிற்கிறதான் பாரு. இந்த மாதிரி முழுக்க தயாரிப்பாளருக்கே பேசி ஒரு சுமூகத்தை கொண்டு வந்தாச்சு. இப்போ நமக்கு என்ன கஷ்டம்னா, யாருக்காக பேசினாரோ அவங்கள்ட்ட திட்டு வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது எங்களுக்கு கஷ்டம். நாங்கள் திட்டு வாங்கினது நாங்கள் ஒன்றுக்குள்ளே ஒன்று நாங்கள். ஆனால் இன்றைக்கி அவ்வளவுலாம் உழைச்சிட்டு இன்றைக்கி அவர் பல மாதிரி பேசும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. தீர்வு வந்துடும். ஏன்னா இப்போ நாங்கள் எல்லாம் இன்றைக்கி ஏன் அதெல்லாம் வெளிப்படையாக நியாயத்தை சொல்லிக்கிருக்கோம்னா, இங்கே நீதியரசு இருக்கார். நீதியரசு கூட நாங்கள் நியாயத்தை சொல்லி ஆகணும். அவருக்கு முன்னாடி நாங்களாம் போயெல்லாம் சொல்ல முடியாது. அதனால் நாங்கள் எங்கள் நியாயத்தை சொல்கிறோம். சீக்கிரம் நல்ல ஒரு தீர்வு வரணும். ஜின் தயாரிப்பாளர்கள் வேந்தன், ராஜேஸ்வரம்மா, அவங்கள அடிக்கடி உங்களை பார்த்துருக்கேன். ஆமாம், கவுன்சிலில் பார்ப்போம். ரொம்ப தைரியமான ஒரு லேடி. ஆமாம், துணிச்சலாக பேசக்கூடியவங்க. ஆமாம், ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. நாங்கள் இங்கே வந்ததே ஒரு தயாரிப்பாளர், பெண் தயாரிப்பாளர். அந்த கவுன்சிலில் அவ்வளோ ஆக்டிவாக இருப்பாங்க. உங்களுடைய உழைப்புக்காகவும் உங்களுடைய நேர்மைக்காகவும் தான் நாங்கள் இயக்க சங்கமே இங்கே உட்காந்துருக்கு. பெப்சி உட்காந்துருக்கு, இயக்க சங்கமே இங்கே உட்காந்த காரணம் உங்களுடைய இதுதான். இன்னொன்று, இந்த படம் கதை எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா டவுட்டே தேவையில்லை. ஏன்னா வேந்தனையை அவ்வளோ அனுபவசாலி அவர். அவருக்கு கதை ஞானம் எல்லாமே அவருக்கு உண்டு. ஏன்னா அவர் இன்ஸ்டியூட்டில் உள்ளவர். நீங்கள் எல்லாரும் இன்ஸ்டியூட்னீங்க, உங்களோட சேர்ந்து நானும் எனக்கு அந்த இன்ஸ்டியூட்டில் இருக்க மாதிரி எனக்கு உணர்வு வந்துருச்சு. என்ன இன்ஸ்டியூட் ஆளுமே சேர்த்துங்க. என்ன தலைவரே, நம்ம ஒதுக்குறிய அப்படியே இன்ஸ்டியூட், அவர் இன்ஸ்டியூட்டில் நான் தனிமையாயிரேன். அப்படியே நானும் இன்ஸ்டியூட் தான். ஓகே, உட்காருங்க மேடம், உட்காருங்க. அதனால் இவர் வேந்தன் அவர்கள் அனுபவசாலி, அவங்க திறமைசாலி. அனுபவசாலியும் திறமைசாலியும் சேரும்போது நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. கண்டிப்பாக படம் கண்டிப்பாக நல்லா அமைஞ்சிருக்கும். கதாநாயகன் முகின், அழகான கதாநாயகன். ஆமாம், அதுக்கு அடுத்து வரேன் சார், சொல்லிடுறேன். டிஆர் பாலா, அவருடைய பையன்தான் இயக்குனர். ஏற்கனவே நம்ம டிஆர் இருக்கார், ஜாம்பவான் சாதனையாளர். எனக்கெலாம் அவர் தான் மானசீக குரு. ஆமாம், அடுத்து பாலா அண்ணன், தேசிய அவார்டு பெற்ற இயக்குனர். அவர் அழகாக 2 பேரும் சேர்த்து டிஆர் பாலான்னு வந்திருக்காரு. நீங்கள் 2 பேரும் மிஞ்சிற அளவுக்கு பெரிய இயக்குனராக வரணும். கதாநாயகி குட்டிமா, நீங்கள் பேர் சொல்லவே இல்லை பாருங்க. இவ்வளவு பரவாயில்ல டென்ஷன்லையும் பெப்சி தலைவர் கதாநாயகி பேரங்க வச்சுருக்காரு, பவ்யாவான். எங்கள் தலைவரே மறந்துட்டார். நான் கேட்டேன், இப்போ பேர் தெரியல, குட்டிமானார். பெப்சி தலைவர் அப்போ அவங்களோட கண்ணும் அவங்களோட சிரிப்பும் அது ஒரு சமந்தாவை கம்பேர் பண்ணியிருக்காரு. எந்தளவுக்கு ஒரு அப்போ இவ்வளவு டென்ஷன்லையுமே ரசிச்சுக்காருன்னா, டென்ஷன்லையும் நினச்சிங்களே எப்படி இருக்கும். பவ்யா, ஓகே. நாங்கள் பாராட்டோட எங்கள் பெப்சி தலைவர் உங்களுடைய
அழகாக வர்ணிச்சிட்டாரு. அதுக்கு மீறி இது சுப்ரீம் கோர்ட் மாதிரி நீதியரசரே, இதுக்கு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அப்புறம் வினோதினி மேடம் வந்து கேரக்டர், எந்த கேரக்டர் தான் சரி அழகாக அடித்து தூக்கிடுவாங்க. அப்படியே கேஸ் அடிச்சிடுவாங்க அவங்களுடைய. நாங்கள் வந்து நடிப்பர் வச்சுருக்கேன், உதயகுமார் சார் வந்து அவர் குரலர் வச்சுருக்காங்களோ. உங்கள் டோன் ரொம்ப பிடிச்சிருக்கு. கம்பீரமான குரல். படத்தில் பேசுகிறத விட இந்த ஊடகங்கள் பேசுவாங்கள்ல, அதில் இன்னும் கம்பீரமாக இருக்கும். அதில் ஒரு நியாயம் இருக்கும். நிறையா உங்களுடைய படத்தில் வச்சுருக்கேன், உங்கள் ஊடகங்களில் உங்களுடைய பேட்டியும் ரொம்ப ரசிச்சிருக்கேன். தயாரிப்பாளரில் 3 வகை தான். திறமையான தயாரிப்பாளர், நல்ல தயாரிப்பாளர், சிறந்த தயாரிப்பாளர். திறமையான தயாரிப்பாளர்னால் இப்போ இந்த சொல்கிறோம்ல வேந்தன் ஒரு மாதிரி சினிமா பற்றி அறிவு இருக்கணும், கதையை பற்றிய அறிவு இருக்கணும், மக்களுடைய அந்த பல்ஸ் தெரிஞ்சிருக்கணும், எந்த படம் எப்படி ஓடுது, ஏன் ஓடுது, இதெல்லாம் ஆராய்ஞ்சு ஒரு இயக்குனர் கதையை வைக்கும்போது அந்த கதை ஞானத்தோடு ஒரு கதை வைக்கிறாங்கள, அவங்கெல்லாம் திறமையான தயாரிப்பாளர்கள். நல்ல தயாரிப்பாளர்கள் கதை கேட்பாங்க, எல்லாம் சம்பளம் பேசுவாங்க, என்னென்ன சம்பளம் பேசுனாங்களோ அதெல்லாம் குறையாமல் கொடுக்குறவங்க நல்ல தயாரிப்பாளர். சிறந்த தயாரிப்பாளர் யார்? இப்போது கேட்குற சம்பளம் கொடுத்துக்கூடாது சார். நீங்கள் கேட்குற சம்பளத்தில் ஆர்டிஸ்ட்டுக்கோ டைரக்டருக்கோ டெக்னீஷியனுக்கோ கொடுத்துக்கூடாது. எவ்வளோ குறைக்கணுமோ, ஒரு 50 லட்சம் கேட்டால் மேக்ஸிமம் குறைச்சி ஒரு 30 லட்சம் 20 லட்சத்துக்கு குறைச்சி பேசிடணும். ஆனால் குறைச்சி பேசுகிற சம்பளத்தில் 1 பைசா குறைக்காமல் செட்டில் பண்ணிடணும். நீங்கள் குறைச்சும் பேசிட்டு சம்பளமும் கொடுக்கலன்னா திறமையான தயாரிப்பாளரும் இல்லை, நல்ல தயாரிப்பாளரும் இல்லை, சிறந்த தயாரிப்பாளரும் இல்லை, மோசமான தயாரிப்பாளர். எங்கள் இயக்குனர் என்னோடய குருநாதர் ராமநாராயணன் சார், நான் சொன்னல அவர் சிறந்த தயாரிப்பாளர். அப்போது ஒரு ஹீரோ புக் பண்ணுவார், அந்த ஹீரோ அப்போதைக்கு ஒரு 5 லட்சம் வாங்குவார், 2 லட்சம் பேசி முடிப்பார் சார். 5 லட்சம் வாங்குகிற ஹீரோவுக்கு சம்பளம் 2 லட்சத்தை பேசி முடிப்பார். ஆனால் 1 பைசா குறைக்க மாட்டார். என்ன பேசினாரோ ஸ்டில் பண்ணிடுவார். சம்பளம் கொண்டு பேசி முடிச்சதுக்கப்புறம் சம்பளம் யாரும் கேட்க மாட்டாங்க, அவங்க கேட்க முன்னாடி செட்டில் ஆயிரும். ஹீரோக்கு மட்டும் இல்லை, கதாநாயகி அப்படி தான். 3 லட்சம் வாங்கினாங்கன்னா 50,000 பேசி முடிச்சிருக்காரு. ஆனால் பேசினா நம்மளுக்கு அப்படி கரெக்டாக போகும். அது மாதிரி டெக்னீஷியன், கேமராமேனாக இருக்கட்டும், எடிட்டர் இருக்கட்டும், மற்ற படங்களோட 3ல் 1 பங்கு தான் பேசி முடிப்பார். ஆனால் பேசின சம்பளத்தை கரெக்டாக செட்டில் பண்ணுவார். அவர் சிறந்த தயாரிப்பாளர். திறமையான தயாரிப்பாளர், அவர் திறமையான தயாரிப்பாளர். ஏன்னா இது வரைக்கும் அகலக்கல்ல வச்சதில்லை அவர். ராமநாராயணன் சார் அகலக்கல்ல வச்சதில்லை. அவர் ரேஞ்சுக்கு என்ன பட்ஜெட்டு, அதுக்கான ஆர்டிஸ்ட், அதுக்கான ஹீரோயின். ஒரு ஸ்டேஜில் நினைட்டார், கதாநாயகி வேணாம், கதாநாயகி பெரிய ஆள் வேணாம், எனக்கு குரங்கு போதும், நாய் போதும், ஆடு போதும், பாம்பு போதும். பாம்பு நாயை வச்சு நம்பி கதை பண்ணி ஜெயிச்சவர் ராமநாராயணன் சார், திறமையான இயக்குனர். அடுத்து என்னுடைய முதல் பட தயாரிப்பாளர் ஆர்பி சௌத்திஷ் சார். அவர் 3 கலந்த கலவை. அவர் நிறைய கதை நாலேஜ் உண்டு. டிஃப்ரெண்ட்டாக கதை கேட்பார், நல்ல கதையை தேர்ந்தெடுப்பார். அதே நேரத்தில் சம்பளம் எங்கள் குருநாதர் மாதிரியே சம்பளம் அவ்வளோ குறைச்சி பேசுவார். ஆனால் இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் அவர் மேலே இல்லை. இவர் சம்பளம் கொடுக்கல, அவருக்கு சம்பளம் கொடுக்கல, இந்த கம்ப்ளைண்ட்டு ஒன்றுமே இல்லை. இது வரைக்கும் வந்திருக்கா சார்? கேர் சார் தெரியும், வந்தது இல்லை. இவங்கெல்லாம் சிறந்த தயாரிப்பாளர்கள். அம்மாரி கேஆர் சார். கேஆர்ஸ் வந்து ஒரு மென்மையான போராளி. ஆள் பார்த்து அமைதியாக இருப்பார், ஆனால் அழகாக காய் நிறுத்துவார். செஸ் விளையாடும் மாதிரியே அழகாக காய் நிறுத்தி வெற்றி அடிச்சிடுவார். பிரியாத வரமுன்னு ஒரு படம், அது வந்து ரிலீஸே ஆகாத சூழ்நிலை வந்துச்சு. அது ரிலீஸ் ஆகான காரணம் கேஆர் சார். அவர் தான் அந்த புடிச்சு ஃபுல் சப்போர்ட் வந்தார் சார். கிருஷ்ணாரெட்டின்னு ஒருத்தர், நான் அதில் வந்து இணை இயக்குனர் வசனவர்த்தா, ஷாலினி அவர்கள் மேரேஜ் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் நடிக்கலின்ட்டு
முடிவுட்டாங்க. இன்னும் அடிக்க வரமாட்டேன்னாங்க. எப்படி படம் முடியும்? இவர் தான் விஜயகாந்த் சார்கிட்ட பேசி, அப்புறம் பிரசாந்த் அவர்கிட்ட பேசி, எல்லாத்தையும் பேசி தயாரிப்பாளர் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மாறி ஆகிட்டார். ஏன்னா அவளுக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டார். படம் ரிலீஸ் ஆகாதா, அந்த பொண்ணு கல்யாணம் போயிடுச்சு, நீ வரமாட்டேங்குது. சொல்லப்போனால் ஒரு பைத்தியக்கார ரேஞ்சுக்கு இருந்தார் சார். உண்மையா சார்? உங்கள் ஸ்டேஜில் நான் போய் பேச மாட்டேன். அழுதார் சார். வேறு விட்ட அவர் வீட்டில் போய் கண்களிங்கினார். அப்போ அந்த தயாரிப்பாளருக்கு பக்கத்துணையாக இருந்து அந்த படத்தை முடிச்சு கொடுத்து அந்த தயாரிப்பாளரை காப்பாற்றினார். இவர் சிறந்த தயாரிப்பாளர். இவர் அன்றைக்கி தலைவர். அன்றைக்கி நம்ம உறுப்பினர் இருக்கார், நம்ம தயாரிப்பாளர், அவரை காப்பாற்றுன்றது நான் தலைவராக இருக்க பொறுப்பு அப்படின்னு அவருக்கு சப்போர்ட் வந்தார். பதவிங்கிறது அடுத்தவங்களுக்கு பயன் பண்ணணும். நம்ம சங்கத்தில் பதவியில் இருந்தால் நம்மளால் சங்கத்துக்கு பலன் இருக்கணும். பதவி நம்ம அனுபவிக்கக்கூடாது, பதவி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரிலாம் இருந்த கவுன்சிலர் கேஆர் சார் இருக்கட்டும், ராமநாதன் சார் இருக்கட்டும், அப்படி இருந்திருக்காங்க. இப்போ வந்து இது வந்து ஒரு இறுக்கமான சூழ்நிலை இருக்குது. நாங்களே விரும்பலை. அவர் கதறாரு சார், சொல்லுமணி சார், நான் என்ன தப்பு பண்ணேன் கேளுங்க, எங்களோட தப்பு இருக்கா, எங்களோட குறை இருக்கா கேளுங்க. ஏன் கேட்க மாட்டேங்கிறியா? எல்லா பேட்டிலும் எல்லா மேடையிலும் அவர் சொல்கிற ஒரே வார்த்தை, என் மேலே தப்பு இருந்தால் சொல்லுங்கள், என் மேலே குறை இருந்தால் சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். ஏன் சொல்ல மாட்டேங்கிறியா? சபையில் சொல்லுங்கள். நீங்கள் சார், இண்டஸ்ட்ரி வந்து இன்றைக்கி ஓட்ட விழுந்த படகு மாதிரி மூழ்கிக்கிட்டு இருக்கு. அப்போ அதில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து காப்பாற்றணும். அதுக்கு சண்டை போட்டுருந்தா என்ன ஆகும்? இன்னும் ஆபத்து தானே. இந்த மாதிரி சூழ்நிலை கேஆர் சார் என்ன சொல்லுங்கள், நாங்கள் வரோம். இப்போ சொல்கிறேன், இயக்குனர் சங்கம் அவங்க வரோம், நான் வரோம், உதயகுமார் சார் வராரு, நீங்கள் பிடிச்சி கொண்டு வாங்க, பேசுறதில் விட்டுருங்க, உட்காந்து பேசுவோம் சார், நாங்கள் ரெடி சார். நீங்கள் அவர்கிட்ட பேசணும், எங்கள்கிட்ட பேசுங்க, என்ன சொல்லுங்கள் சார், என்ன தப்பு, என்ன குறை, என்ன நாங்கள் மாற்றிக்கணும், எங்கள்கிட்ட பேசுங்க. நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் தூராக இருந்து இதை நாங்கள் சுமூகமாக முடிக்க நாங்கள் ரெடி. இதுக்கப்புறம் நீங்கள் வரலைன்னா அப்புறம் நீங்கள் தான் காரணம், எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம். ஏன்னா இந்த மேடை செல்வம் சார் எந்த சூழல் வந்து உட்காந்துருக்காரு அப்படிங்கிற அவருக்கு சப்போர்ட்டாக இருக்குது, நாங்கள் இருக்கணும். ஃபஸ்ட்டு தொழிலாளருக்கு 2025 தொழிலாளருக்கு தலைவர் அவர், நாங்கள் சப்போர்ட்டாக இருக்கணும், சப்போர்ட்டாக இருப்போம். கேர் சார், நீங்கள் எப்போ சொல்லுங்கள், நாங்கள் வரோம். நானும் உதயகுமார் சார் இல்லையா, நாங்கள் சார் 10 இயக்குனர் அனுப்புகிறோம் சார், 10 இயக்குனர் பெரிய இயக்குனர் நாங்கள் அனுப்புகிறோம். உட்காந்து பேசுறதுக்கு சும்மா தீர்வு காணுங்க சார். ஏன்னா இது தொடரக்கூடாது. ஓகே, வேறு போச்சு. ஜின் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். நம்மளுடைய தயாரிப்பாளர் வேந்தன் அவர்கள், ராஜேஸ்வரி அம்மா, நீங்கள் பெரிய தயாரிப்பாளர், தொடர்ந்து திரைப்படங்களை எடுக்கணும். தொடர்ந்து உங்கள் மகனை மட்டும் இல்லை, இன்னும் பல இயக்குநர்களை நீங்கள் நிறைய உதவிகள் இருக்காங்க, அவங்களுக்கு கதை கேட்டு அவங்களும் இயக்குனர் இருக்குங்க. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஸோ பல வருடங்கள் கழித்து மீண்டும் ஒரு முறை சினிமா மேடையில் ஏறுவதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். நிறைய ஆண்டோர்கள் சான்றோர்கள்லாம் இருக்காங்க, சினிமாவில் நிறைய சாதிச்சவங்களாம் இருக்காங்க. ஸோ இது எனக்கு சரியான மேடையான்னு தெரில, இருந்தாலும் என் உடன்பிறவா சகோதரருக்காக ஒரு தம்பியாக அவருக்கு ஒரு வாழ்த்தும், அவர் என்னுடன் பயணம் செய்த அந்த உண்மையான அனுபவத்தை மட்டும் ரொம்ப உங்கள் டைம் எடுத்துக்க விரும்பல, ஒரு 5 மினிட்ஸில் பேசி முடிச்சிடுறேன். நான் முதல்ல நான் சென்னை வந்தப்போ எங்கள் அப்பா முதல்ல சென்னையில் தான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தார். அப்புறம் கொஞ்சம் பிஸ்னஸ் லாஸ், அப்புறம் திருப்பூர் போயிட்டார். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 14-15 வயசு வரைக்கும் திருப்பூரில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஏகப்பட்ட வேலை, அங்கே போகிறது இங்கே வர்றது. அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 18-19 வயசு அந்த மாதிரி டைமில் நான் சென்னை வரும்போது எனக்கு ரூம் கொடுத்து சாப்பாடு போட்டு டெய்லி பேட்டா கொடுத்து அவருடைய டைரக்ஷன் ஒர்க்கில் அப்போ ஒரு படம் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அந்த படம் பேர் சொல்ல விரும்பல, ஒரு அற்புதமான கதை, ஒரு பைக் ரேஸ் சம்மந்தமான ஒரு கதை. ஸோ அதில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் யார் என்ன ஏது எனக்கு ஒரு பேக்ரவுண்டுமே இல்லாதப்ப இவங்கிட்ட ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லி அப்போவே என்னை கண்டுபிடிச்சவர் தான் டிஆர் பாலா. ஸோ அவர்களுடைய இந்த அற்புதமான இந்த படம், நான் சிம்பிளாக இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, டைரக்ஷன் சென்ஸ் அ லாட், நல்ல ஒரு கிரிட்டிக்கலி அக்ளைம் பண்ணக்கூடிய திறமை வாய்ந்த ஒரு டைரக்டர். நீங்கள் பிஹைண்ட் வுட்ஸ் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், 13 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபில்ம் ஆல்ரெடி பண்ணியிருக்காரு. அது வந்து ஒரு ஹாண்டட் 13 தானே, 13 த ஹாண்டட் அப்பார்ட்மெண்ட்டுன்னு நினைக்கிறேன். அதுவே ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் வந்து இவரோட கதையை இவரோட பர்சனலாக நான் பேஸ் பண்ணி நான் ஒரு ஷார்ட் ஃபில்ம் ஒன்று பண்ணேன், சென்னை பிரம்மாக்கள்னு சொல்லிட்டு. யாருக்காவது தெரியுமா? தெரியாது, யாருக்கு தெரியாது, பல வருஷம் இருக்கும்.
ஸோ இவருடைய கேரக்டர், இவருடைய ஆட்டிடியூட், இவருடைய பேஸ் பண்ணி ஒரு ஷார்ட் ஃபில்ம் பண்ண, அதுக்கப்புறம் எங்களுடைய நட்புறவு திறந்துக்கிட்டே வந்தது. அப்புறம் தவிர்க்க முடியாத சில காரணங்கள்னால அப்படியே ஆன்மீகம் பக்கம் இறைவன் என்னை இழுத்துட்டு போயிட்டார். அண்ணன் சினிமாவில் முதல் படம், மிகவும் அற்புதமான ஒரு படம் வந்து செய்யவிருக்கிறார். ஸோ நீங்கள் அனைவரும் உங்களது ஆதரவை வந்து நிச்சயமாக வந்து அவர்களுக்கு வந்து கொடுக்க வேண்டும். பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வேண்டுகோள். முதல் முறையாக ஒரு டெபியூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் வந்து ஸோ தமிழகம் எங்கும் வந்து ரிலீஸ் பண்ணுறாரு. வேறு நாடுகளில் ரிலீஸ் ஆகுதா? ஸோ வேர்ல்டு வைட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ பத்திரிகையாளர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள், மிகச்சிறந்த முறையில் விமர்சனங்களை எழுதி இந்த படத்தை ஜெயிக்க வைக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்த படத்தின் நாயகர்களான முகேன் ராவ் மற்றும் பவ்யா அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த படத்தை மிகச் சிறப்பாக எடுத்ததற்கு மிக உறுதுணையாக இருந்த தயாரிப்பாளர், இணை தயாரிப்பாளர், விநியோகஸ்தர்கள் மற்றும் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி நீங்கள் அனைவரும் உங்கள் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குரு கடாட்சம். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். வந்து மீடியாவுக்கு வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் இங்கே வந்தீங்க நம்ம மூவிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஐ நோ எல்லாரும் பசிக்குது, எல்லாருக்கும் ரொம்ப பசிக்குது. பட் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல போகிறேன், அதில் பசியோ போகும். ஸோ நவம்பர் 2022 நவம்பர் 2022க்கு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருந்தேன். அங்கே எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸு இது வேர்ட் ஜின்னு பற்றி சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியவே இல்லை வாட் இஸ் ஜின், நோ ஐடியா. எனக்கு சரி நான் அவ்வளோ பிலீவ் பண்ணல. பட் ஆனால் அந்த ஜின்னை பற்றி சொல்லிட்டு லைக் தே கெப்ட் டெல்லிங் அபவுட் ஜின் பட் அவங்க சொல்லுவாங்க தட் யூ ஷுடன்ட் மென்ஷன் தட் நேம் அ லாட் பிகாஸ் அந்த எனர்ஜி அட்ராக்ட் ஆகும். நான் நம்பிக்கல. ஸோ ஆஃப்டர் தட் இட் வாஸ் 2:30 AM நான் வீட்டுக்கு கிளம்புனேன். ஐ ரியலைஸ் என் பேக் என் ஃப்ரெண்ட் வீட்டில் தான் இருக்குது. ஐ ரேங் த பெல். எனக்கு பின்னாடியிலேருந்து ஒரு வாய்ஸ் வருது, பாப்யா அப்படி. நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள், 2:30 AMக்கு பின்னாடி உங்கள் பேர் யாரை கூப்பிட்றாங்க, எப்படி இருக்கும்? ஸோ நான் பயந்துட்டேன். நான் ஐ ஸ்டார்ட் நாக்கிங் த டோர் எவ்ரிதிங். ஐ டோல்ட் மை ஃப்ரெண்ட், வி ஆல் காட் ஸ்கேர்ட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மார்னிங் நான் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுறேன். எனக்கு ஜின் ஷான்னு ஒரு ஃபாலோவர் லைக் கமெண்ட் லைக். நான் பயந்துட்டேன். ஐ வாஸ் லைக் ஓகே, நான் கோயிலுக்கு போனேன், சர்ச்சுக்கு போனேன், தர்காவுக்கு போனேன், குருத்வாராக்கு போனேன், எல்லா பிளேசஸ்க்கு போனேன். அதுக்கப்புறம் 2 to 3 months செட்டில் ஆயிடுச்சு அந்த மேட்டர். அதுக்கப்புறம் ஆஃப்டர் 3 months எனக்கு ஒரு ஸ்கிரிப்ட் வருது, ஜின். ஐ வாஸ் லைக் ஜின் இஸ் நாட் லீவிங் மீ அலோன், வாட் இஸ் ஹேப்பனிங்? ஸோ அதான் ஃப்ரம் த டைரக்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க எனக்கு விஆர் மாலில் பார்த்தாங்க. I was in a coffee shop and அவங்களுக்கு அப்பேரண்ட்லி அவங்களுக்கு ஒரு ஹிட் ஆயிடுச்சு தட் ஐ வாண்ட் டு டேக் ஹர் இன் த ஃபிலிம். ஸோ அவங்க பார்த்தாங்க, யார் மேனேஜர் ஆல்ரெடி பிக்சர்ஸ் அனுப்பிட்டாங்க. ஸோ வி போத் காட் கனெக்டட் அண்ட் வென் ஹீ டோல்ட் மீ அபவுட் த ஃபிலிம், நான் என்னோடது கதை சொன்னேன். ஸோ வி சிங்க்ட் அண்ட் அதனால தான் வி வைப் டுகெதர் அண்ட் now like I'm in the film because of T.R. Bala sir and Jin. So thank you so much. Also T.R. Bala sir is a very amazing director. அவங்க ரொம்ப காம் கம்போஸ்ட். ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் உங்களுக்கு பார்க்கவே இல்லை ஹைப்பராக, ரொம்ப ஆங்க்ரியாக பார்க்கவே இல்லை ஒரு வாட்டியும். ஐ டோன்ட் நோ இஃப் யூ வேர், பட் நான் பார்க்கல. அண்ட் ஆல்சோ ஹீஸ் வாட் யூ சே, ஹீஸ் வெரி லைக் ஃப்ரெண்ட்லி. ஒரு அட்மாஸ்ஃபியருக்குனால ஒரு ஜாலியாக வைப்பாங்க. ஹீ ஹேஸ் கிவன் அஸ் ஃப்ரீடம் டு ஆக்ட். அப்படி இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படியெல்லாம் சொல்லலை, ஜஸ்ட் டூ வாட் இஸ் யோர் க்ரியேட்டிவிட்டி, அது மாதிரி சொன்னாங்க. ஸோ ஐ திங்க் தட்ஸ் அ வெரி நைஸ் திங் அண்ட் மேட் மீ ஆல்சோ வெரி கம்ஃபர்டபுள். அண்ட் ஐ திங்க் I want to thank you again, and obviously all the people I've worked with, they all are very good, and thank you so much for believing in me. எல்லாருக்கும் நன்றி. இந்த ஃபில்ம் ஒரு குட் வைப் ஃபில்ம் இருக்குது. ஜின் நல்லா தான் இருக்குது. ஜின் எனக்கு லைஃப்பில் பிளெஸ்ஸிங் மாதிரி தான் வந்திருக்கு. ஐ எம் 100% ஷுர். ஆல்சோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே தட் இந்த மூவி ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். கண்டிப்பாக கிட்ஸ்க்கு பிடிக்கும், லவர்ஸ்க்கு பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். 30th மேக்கப் வாங்க, ப்ளீஸ் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.
obviously, last but not the least, I would want to talk about the hero Mugen Rao. First thing, he's a very sweet co-star. Second thing, he is the green forest for Nadia. Amazing person. I'm telling as a co-star, I've never seen someone like him. Thank you so much. அதாவது எனக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் அப்படின்றது கொடுத்தது வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து தைரியத்தை ஊட்டி வளர்த்தது வந்து அம்மா தான். அண்ட் நான் இப்போ ஒரு நல்ல சட்டை போட்டிருக்கேன், நல்ல பேண்ட் போட்டிருக்கேன். இது முதற்கொண்டு அம்மா தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தது எல்லாமே. நல்லா வந்து உலகத்தை வெளில போய் ஃபேஸ் பண்ணணும், நல்லா தைரியமாக இருக்கணும். இப்போ இந்த படம் ஃபேரிடெயில் பிக்சர்ஸ் அப்படின்ற ஒரு பேனரை நான் ஸ்டார்ட் பண்ணதே வந்து அம்மா கொடுத்த தைரியம் தான். ஸோ இதுக்கு மேலே என்ன வேணும் எனக்கு? அம்மா தான் எல்லாமே எனக்கு. அண்டு அப்பா எனக்கு ஆக்சுவலி ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் வந்து சீட்டு கிடைக்கல அப்படின்றது வந்து எனக்கு மிகப்பெரிய வருத்தமாக இருந்துச்சு தான். பட் அவர் மேலே இருந்த ரெஸ்பெக்ட், மரியாதை எனக்கு எப்போவுமே போகாது. எங்கள் 2 பேருக்குள்ள ஆக்சுவலி ஆகாது, நாங்கள் பேசிக்கவே மாட்டோம், நிறைய இடங்களில் வந்து பேசிக்க மாட்டோம். பட் இன்றைக்கி அவர் என்னை பாராட்டும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்டு அவர் வந்து எனக்கு இந்த படத்தில் மிகப்பெரிய ஒரு பேக் போனாக இருந்தார். நான் இல்லை ஸ்பாட்டில் அப்படின்னாலும் அவர் இருந்தால் எல்லாமே கரெக்டாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கூட நிறையா வேலைகள் அவர் தான் எடுத்து எல்லாமே பண்ணார். இப்படி ஒரு அப்பா கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். தேங்க்யூ. இந்த ஒரு மேடைக்காக பல வருடங்கள் காத்துட்டு இருந்தேன். இந்த ஒரு மேடையை பயன்படுத்தி எங்கள் அம்மா அப்பாவுக்கு 2 பேருக்குமே நன்றி சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். அதை நான் சொல்லிட்டேன். அண்டு தேங்க்யூ. இந்த சிறப்பு விருந்தினர் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் வந்ததுக்கு, என்னை வாழ்த்துனதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் அடுத்து பத்திரிகையாளர்கள், பிரசன்ட் மீடியா, அதாவது என்னுடைய ஒத்த தாமரை ஆல்பம் சாங் 45 மில்லியன் ப்ளஸ் ஆனதுக்கு மிகப்பெரிய காரணம் வந்து பிரசன்ட் மீடியா தான். அதுவுமே நிக்கில் முருகன் சார் தான் பண்ணார். நிக்கில் முருகன் சார் வந்து எனக்கு வந்து ஃபேமிலி மாதிரி. எப்போ கால் பண்ணாலும் ஒரே ரிங்கில் எடுத்துருவார். எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் அவர். எப்படி என்னுடைய ஒத்த தாமரை பாட்டுக்கு அவ்வளோ பெரிய சப்போர்ட் எனக்கு கொடுத்தாரோ, அந்த மாதிரி இந்த குட்டிமா பாட்டுக்கு அண்டு நம்ம ஜின் படத்துக்காகவும் இப்போ வரைக்குமே எனக்கு இவ்வளோ பெரிய சப்போர்ட் எனக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது மிகப்பெரிய நன்றி நிக்கில் முருகன் சார். தேங்க்யூ. எங்கே இருக்கீங்கன்னு தெரில, ரொம்ப நன்றி. இப்போ கூட ஏதாவது நம்ம வேலை விஷயமாக தான் ஓடிக்கிட்டு இருப்பார். ரொம்ப நன்றி. அண்ட் என்னுடைய கோ ப்ரொடியூசர்ஸ் அனில் ரெட்டி, ரகு சார் முக்கியமான நேரத்தில் எனக்கு மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணி எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு என்றைக்குமே நான் வந்து நன்றி கடனாக இருப்பேன். அண்ட் கடைசி வரைக்கும் அவங்களுக்கு வந்து கூடவே வந்து எல்லா விஷயங்களுமே நான் சப்போர்ட் பண்ணி கொடுப்பேன். எப்படி படம் ஆரம்பித்து எப்படி நல்லபடியாக போயிட்டுருக்கோம், எண்டு முடித்து நல்லபடியாக எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணி அவங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக செட்டில் பண்ணிவிடுவேன் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நந்து ஆனந்த், அப்புறம் வெங்கட் சார் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆக்சுவலி கடவுள் மாதிரி. அவர் வந்து எனக்கு ரைட்டான சமயம் நான் போயிட்டு அவர்கிட்ட போய் ஒரு ஹெல்ப்புன்னு கேட்கும்போது எந்த ஒரு விஷயம் இல்லாமல் எனக்கு வந்து உடனே ஒரு மிகப்பெரிய தொகை எனக்கு கொடுத்து, எந்த ஒரு பாண்ட் எழுதலை, எந்த ஒரு விஷயம் எதுவும் பண்ணலை. இப்படிலாம் வந்து மனிதர்கள் இருப்பாங்களா அப்படின்றது வந்து எனக்கு அவரை பார்த்தோன்னே தான் எனக்கு தெரிஞ்சுது. அந்த ஒரு நேரத்தில் அவர் அந்த விஷயத்த எனக்கு பண்ணலை அப்படின்னா வந்து என்னால் அதை நினச்சி கூட பார்க்க முடியாது. அவங்க குடும்பத்துக்கு ஒரு ஆக்சுவலி நான் எல்லா வேலையும் பார்ப்பேன். ஆட் ஃபிலிம்ஸ் எடுப்பேன், ஒரு 100+ ஆட் ஃபிலிம்ஸ் எடுத்திருக்கேன் இப்போ வரைக்கும். ஆல்பம் சாங்ஸ் பண்ணுவேன். அண்டு வெட்டிங் சாங்ஸ் பண்ணுவேன், கொஞ்சம் காஸ்ட்லியான வெட்டிங் சாங்ஸ். அவங்க குடும்பத்துக்கு வந்து நான் வந்து ஒரு வெட்டிங் சாங் பண்ணுறதுக்காக தான் போயிருந்தேன். அந்த வெட்டிங்ஸ், அதாவது சினிமேட்டிக் வெட்டிங் சாங், நல்ல காஸ்ட்லியான சாங்கு. அதை அவங்க பார்த்துட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி உனக்கு என்ன வேணும்ப்பா சொல்லுப்பா அப்படின்னா, இந்த மாதிரி நான் ஒரு படம் பண்ணிட்டுருக்கேன், எனக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம், கொஞ்சம் பணம் தேவைப்படுது அப்படின்னா அடுத்த நாளே எனக்கு பணம் கொடுத்துட்டாரு அவர். அந்த மாதிரி ஆள் அவர் வெங்கட் சார். அவர் உண்மையாலே எனக்கு கடவுள் மாதிரி. அவரை நான் மறக்கவே மாட்டேன். என்னுடைய கடைசி மூச்சு வரைக்கும். அவர் இன்றைக்கி வர முடியல, அவர் ஹாங்காங் போயிருக்காரு. ஆனால் வந்து கடைசி மூச்சு வரைக்கும் அவர் நான் வந்து எப்போவுமே அவருக்கு கடமையாக இருப்பேன், நன்றியாக இருப்பேன். அண்டு என்னுடைய இன்வெஸ்டர்ஸ் செல்லப்பா, ஆட்லின்னு ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். அண்டு ஆனந்த், ஸ்ரீநாத், அப்புறம் மியூசிக் டைரக்டர்ஸ் விவேக், மர்வின். அதாவது ஒரு சின்ன படத்தை வந்து ஒரு பெரிய படமாக ஆக்குனது வந்து விவேக், மர்வின் தான். மர்வின் வந்து ஆக்சுவலி எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாப்புல. எல்லா விஷயமும் வந்து ப்ரோ பார்த்துக்கலாம், ப்ரோ படி பார்த்துக்கலாம், படி பார்த்துக்கலாம் படி அப்படின்னு தான் சொல்லுவார். அண்டு நாங்கள் அவர்கிட்ட போகும்போது ப்ரோ ஒத்த தாமரை மாதிரி ஒரு சாங் வேணும் ப்ரோ, நீங்கள் சாங் பண்ணுங்கள், சிச்சுவேஷன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் நான் முதல்ல அவர்கிட்ட போனது. அந்த
குட்டிமா சாங் வந்து ஆக்சுவலி ஒரு ஆல்பம் சாங் மாதிரி நாங்கள் ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நாங்கள் ரிலீஸ் பண்ணிட்டோம். ஏன்னா சாங் வந்து நல்லா ரீச் ஆகணும் அப்படின்றதுனால. எனக்கு ஒத்த தாமரைன்ற மாதிரி ரெஃபரன்ஸ் தான் நான் கொடுத்தேன். இல்லை ப்ரோ, நான் வேறு மாதிரி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு குட்டிமா பண்ணி கொடுத்தாரு. அண்ட் குட்டிமாவும் சூப்பராக பண்ணி கொடுத்துட்டாரு. குட்டிமா சாங் மிகப்பெரிய ஹிட் ஆயிடுச்சு. தேங்க்யூ விவேக் மர்வின். எனக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக எப்போவுமே இருந்திருக்கீங்க. படத்தை வந்து பெரிய படமாக்குனது நீங்கள் உள்ளே வந்தது பிறகு தான். அப்புறம் தான் எனக்கே வந்து படத்தை பெருசாக பண்ணணும், இன்னும் பெருசாக பண்ணணுன்ற மாதிரி தோணிட்டு இருந்துச்சு. ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அண்ட் கேமராமேன் இன்றைக்கி வர முடியல, அர்ஜுன் ராஜா. ஒரு ஷூட்டில் மாட்டிக்கிட்டாரு. அதாவது ஒரு நானும் அவரும் நிறைய ஆட் ஃபிலிம்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம், அந்த வெட்டிங் சாங்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ படம் பண்ணும்போது நான் எதுவுமே அவர்கிட்ட வந்து இது பண்ணுங்க அது பண்ணுங்க நான் சொல்ல தேவையில்லை. ஏன்னா என்னுடைய விஷன் என்ன, என்னுடைய ஐடியா என்னன்றதை வந்து அவர் ப்ரீபாண்டாக அவர் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருப்பார். ஸோ அவர் கரெக்டாக நான் என்ன நினைக்கிறேனோ அதுக்கேற்ற மாதிரி, அதாவது நாங்கள் வந்து ஆக்சுவலி ஸ்பாட்டில் பேசிக்கவே மாட்டோம். மார்னிங் போயிட்டு நாங்கள் ஷார்ட் டிவிஷன் பண்ணி என்னென்ன ஷார்ட்ஸ் எழுத போகிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத முன்கூட்டியே நாங்கள் வந்து கரெக்டாக பேசி வச்சுப்போம். அவ்வளோதான். மற்றதெல்லாம் அவரே பார்த்துப்பார். நான் அவரை வந்து ரொம்ப என்னுடைய ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே அதே தான். நான் வந்து என்ன பண்ணுவேன், நான் அவங்ககிட்ட விஷயத்த சொல்லிவிடுவேன். அண்ட் அவங்க வந்து அதை இம்ப்ரவைஸ் பண்ணுவாங்க. இம்ப்ரவைஸ் பண்ணி அதை வேறு லெவலுக்கு கொண்டு போவாங்க. ஸ்கிரிப்டில் என்ன இருக்கோ அதை வந்து ஸ்க்ரீனில் வந்து அப்படியே அட்டகாசமாக வேறு லெவலில் அப்படியே கொண்டு வந்துடுவாங்க. அதுதான் அவங்ககிட்ட இருக்க ஸ்பெஷலே. அண்ட் தேங்க்ஸ் டு அர்ஜுன் ராஜா அண்ட் தேங்க்ஸ் டு எடிட்டர் தீபக்கும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. நல்லபடியாக சூப்பராக எடிட் பண்ணியிருக்காரு. அண்ட் ட்ரெய்லர் கட்டு எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காரு. தேங்க்ஸ் தீபக். அண்ட் சிஜி விபின். அதாவது சிஜி வந்து படத்தில் ரொம்ப முக்கியம்.